எல்லோருக்கும் வணக்கம். மறுபடி போட்டாருங்க ஒரு குண்டு நம்ம ட்ரம்ப். அதாவது இன்னைக்கு மார்க்கெட்டில் ரொம்பவுமே பரபரப்பான செய்தி இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ட்ரம்ப், அதாவது கல்யாண வீடாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த வீடாக இருந்தாலும் சரி, நான் தான் நடுவில் உட்காந்துருப்பேன், எனக்கு மரியாதை கொடுங்கன்னு மரியாதை கேட்கக்கூடிய ஆள். அதனால் முதல்ல அவர் நியூஸை வாசித்து விட்டுருவோம். உங்களுக்கு தெரியாதில்ல, ஏற்கனவே நம்ம ரஷ்யாவினுடைய ஆயில் வாங்கிட்டு இருந்தோம். அதனால் நம்மளுக்கு 25% அடிஷ்னல் பெனால்ட்டி கட்டணம் என்பது போட்டார். அதனால் பல்வேறு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் எங்கள் திருப்பூர்லேருந்து ஆரம்பித்து ஆந்திரா போய், ஆந்திராவிலேருந்து குஜராத் போய், குஜராத்லேருந்து கல்கத்தா போய், ஏதேதோ மாநிலங்களில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அனைத்து அமெரிக்காவை சார்ந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம நாட்டில் சரி வேறு வழி இல்லை, அவன் இன்னும் குறைக்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் சரி ஓகே அடிஷ்னலாக 5 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேலே பணப்புழக்கத்தில் கொடுத்து நம்மளுடைய எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டை காப்பாற்றுறதுக்கு வேறு புது புது மார்க்கெட்டுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவே நம்ம இன்னும் நம்ம சரியாக அதை இன்னும் பிரச்சனையை தீர்க்க முடியல. இப்போ என்னன்றாப்லன்னா மிக கடும் பெனால்ட்டி வரப்போகுது. ரஷ்யா கூட நம்ம ஆயில் வாங்குறது மட்டும் இல்லை, நீ ரஷ்யா கூட நீ ட்ரேடிங் வச்சுக்கிட்டினாவே, என்ன பொருளை விற்றாலும் சரி வாங்கினாலும் சரி, நீ ட்ரேடிங்னு போயிட்டினாவே உங்கள் மேலே பயங்கரமான பெனால்ட்டி போடுவோம் அப்படின்றாங்க. ரஷ்யா தப்பு பண்ணால் நீ ரஷ்யா மேலே மட்டும்தானே சாங்ஷன் போடணும். ரஷ்யா கூட தொழில் பண்ணக்கூடிய மற்ற நாட்டு மேலே நீ ஏன் போடுற? இந்த செகண்டரி சாங்ஷன்ஸ் எவன் கண்டுபிடிச்சான்னு தெரில. இந்த 2010களில் இருந்து அமெரிக்கா அந்த செகண்டரி டிரான்சாக்ஷன்ஸை உபயோகப்படுத்தி பல பேர்த்த பயமுறுத்தி அந்த நாட்டுகளையே வீக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க, தனிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு மிக கடுமையான ஒரு பெனால்ட்டி சொல்லி வரப்போகுது. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கடும் பிரச்சனை என்பது வரப்போகுது. ஆனால் இந்த சமயத்தில் தான் நம்ம இந்தியாவிலிருந்து இன்னொரு நியூஸ் நம்ம படிக்கிறோம். ஒருவேளை ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை இன்றைக்கு இந்த பிள்ளையார் சொல்லி போடப்பட்டிருக்கிறவுடைய காரியம் நமக்கு சாதகமாக நடக்குமா? அதாவது மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 10% எல்பிஜி சோர்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம எதுக்கும் ஒரே நாட்டை சார்ந்து இருக்கக்கூடாது, பல நாடுகளில் இருந்து நம்ம சோர்ஸ் பண்ணிக்கணும் நம்மளுக்கு தேவையானது அப்படின்றது ஒரு கணக்கு போட்டு 10% அமெரிக்காவில் இருந்து நாங்கள் எல்பிஜி இனி நாங்கள் சோர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ கடைசியில் எல்லாருமே ரஷ்யாவை விட்டுட்டு வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு. இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடிய செய்தி தான். இனி ரஷ்யா அந்த சண்டையை நிறுத்தி வைக்கலின்னா ரொம்பவுமே பெரிய பிரச்சனைகள் இந்த வருஷ கடைசிக்குள்ளே ஏதாவது வருமா அப்படின்றதான் இப்போ பல ட்ரேடர்களுடைய கேள்வி. திடீர்னு என்ன நினச்சானுன்னே தெரில, நம்ம மார்க்கெட்டில் கீழே இருந்த 2 பங்குகள் என்ன சிங்கக்குட்டிகளே திடீர்னு மேலே வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பரபரப்பான செய்தி. என்ன, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்னு ஒரு ஷேர், ஒரு நண்பர் இந்த ஷேரை பிடிச்சி திட்டிகிட்டே இருப்பார், என் பணமெல்லாம் லாக் ஆகி போச்சு 2-3 வருஷமாக ஏறலையே அப்படின்னு. இன்றைக்கி இந்த பங்கு ஒரு 3% என்பது ஏறி இருக்குது. கடந்த ஒரு வருடத்தில் பார்த்தாலும் 19% இறங்கி இருக்குது. கடந்த 5 வருட பீரியடில் பார்க்கும்பொழுது அது பாசிட்டிவில் இருந்தாலும் 3 வருட பீரியடில் பார்க்கும்போது அது இறங்கி தான் இருக்குது. இப்படி ரொம்பவுமே கீழே விழுந்து கிடக்கக்கூடிய இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இன்றைக்கி ஒரு 5%, 3% ஏறினதுனால அது ஒரு சிங்கக்குட்டியாக இன்றைக்கி மார்க்கெட்டில் சுற்றிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த ஐஆர்பி இன்ஃப்ரா அப்படின்ற பங்கு அவனு இன்றைக்கி ஒரு 5% ஏறி இருக்கான். எங்கேருந்து ஏறி இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய லோவிலேருந்து இந்த ஒரு வருஷத்தில் 4% இறங்கி கிடக்கு. ஹை 60 வரைக்கும்லாம் போயிருக்கான். இருந்தாலும் இப்போ 45ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி சமீபத்தில் ஒரு முறை 80 ரூபாய்க்கெல்லாம் போயிருக்கான். அப்புறம் அங்கேருந்து தொப்பு கட்டின்னு விழுந்து 45 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இது போன்று மிகவும் இறங்கி கிடக்கக்கூடிய பங்குகள்லாம் சமீபத்தில் மார்க்கெட் நல்லா இருக்குங்காட்டி லேசாக கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். அதனால தான் இந்த ஐஆர்பி, ஐஓபி போன்ற பங்குகளும் இன்றைக்கி லேசாக கொஞ்சம் மேலே வந்திருக்கு. அதுக்குள்ளே ஏயா இது உனக்கு பொறுக்கலையா, அதுக்குள்ளே திடீர்னு குண்டு போடுறியே அப்படின்னு புது குண்டை தூக்கி ட்ரம்ப் போட்டு வச்சிருக்காரு. ஆக மொத்தம் எங்களை ரெக்கவரியே பண்ண விட மாட்டியாப்பா. புது பஞ்சாயத்தே இல்லைங்க நண்பர்களே, எல்லாமே பழைய பஞ்சாயத்து தான். அதாவது நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இன்றைக்கி டாப் கெய்னராக இருந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸையே மேலே இழுத்துட்டு போகிறதுல சில மோட்டார் கம்பெனிஸ் இருக்குது. இப்போ இந்த பஜாஜ் ஆட்டோ அப்படின்றதாகட்டும், எய்ச்சர் மோட்டார்ஸ் அப்படின்றதாகட்டும், இது போன்ற ஆட்டோ செக்டரில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் தான் இன்றைக்கி நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லேயே டாப் கெய்னராக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த டாடா மோட்டார் குரூப் அதுல இந்த டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் இன்னைக்கு ஏதாவது நல்லது நடக்குன்னு பார்த்துட்டு இருந்தா
4% தொப்புன்னு விழுந்துட்டான். என்னை கேட்டால் இன்னியோட இவனை பிடிச்சிருக்கக்கூடிய திருஷ்டி எல்லாம் கழிஞ்சு இப்படியே தொடர்ந்து சரிவடைஞ்சிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். இனிமேலாவது இவன் வாழ்க்கையில் திரும்பி மேல் நோக்கி வரணும் அப்படின்றதான் ஒரு எதிர்பார்ப்பாக போய்கிட்டு இருக்கு. திடீர்னு சிக்கல் வர்ற மாதிரி திடீர்னு இந்த ஐபிஓக்களினுடைய வரத்துக்கள் குறைஞ்சு போச்சு நண்பர்களே. இன்னைக்கு தேதியில் 2 ஐபிஓக்கள் என்பது தான் ஓப்பனாக இருக்குது. அதில் இந்த ஃபுஜியாமா பவர் அப்படின்றதுனுடைய கடைசி தேதி இன்று நவம்பர் 17. இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன காமிக்குதுன்னா ஒன்றுமே டிஸ்கவரபிலிட்டியே இல்லை. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஒன்றையும் காணும். கேபிலரி டெக்னாலஜிஸ் இந்தியா லிமிடெட்னுடைய கடைசி தேதி நாளைக்கு நவம்பர் 18. இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன சொல்லுதுன்னா 5% என்பது தற்போதைய நிலைமையில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. கிரே மார்க்கெட் ப்ரீமியமுடைய எஸ்டிமேஷன் என்பது 5% இது வந்து ப்ளஸில் லிஸ்ட் ஆகும். ஆனால் சமீபத்தில் ஒரே ஒருத்தன் தான் உருப்படியாக இருந்தான். என்எஸ்டிஎல் நல்ல ஒரு லிஸ்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு டக்குன்னு மைண்டுக்கு வர்றது யாருன்னா இந்த க்ரோ ஐபிஓ தான். அவன் ஓரளவுக்கு வந்தால் நல்லபடியாக லிஸ்டிங் ஆனதில் மகிழ்ச்சி. ஸோ இதுதான் ஐபிஓ கட்டளை பற்றிய இன்றைய முக்கிய தகவல். இது போக இன்னொரு மிக முக்கியமான விஷயம், கவுண்டமணி அவர்கள் கூட ஒரு படத்தில் கேட்பார், நானும் தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன், அப்புறம் நஞ்சையில் எத்தனை ஏக்கர் கொடுக்க போகிறீங்க, புஞ்சையில் எத்தனை ஏக்கர் கொடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாப்புல. அது மாதிரி தான் இந்த கிரைசில் அப்படின்ற ஷேர்லாம் எடுத்து வச்சவங்க என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஆண்டவன் இவன் எனக்கு எவ்வளவு தருவான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அல்லது எவ்வளவு பிடுங்க போகிறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கிரைசில் லிமிடெட் அப்படின்ற பங்கு தற்போதைய நிலைமையில் இதுக்கு முன்னாடி ஒரு வீழ்ச்சியில் வந்து விழுந்தான். எப்பன்னா இந்த அக்டோபர் மாத சமயத்தில் ஒரு வீழ்ச்சியில் வந்து விழுந்தான். இப்போ அதே வீழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்து விழுந்திருக்கான். இனி இந்த பங்கு தான் இழந்ததை மீட்டெடுத்து, அதாவது போன மாதத்தினுடைய ஹை வரப்போகுதா, அதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்ததா, இல்லை அது என்ன வரப்போகுது, அல்லது கீழே விழுகிற மாதிரி இருந்தாலும் இந்த 2025 லோக்கு போகுமா, பெரிய அளவில் நீ என்ன பண்ண போகிற அப்படின்றதான் இந்த கிரைசில் ஷேர் வச்சுருக்கிறவங்களுடைய கேள்வியாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு பங்கு, இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களும் என்ன வேண்டிக்குவாங்கன்னா, உன்னால் எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி அந்த ஷேரை வச்சுருக்கிறவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இன்றைய தேதியில் கீழே விழுந்து கிடந்த சில பங்குகள் மறுபடியும் திருப்பி மேல் நோக்கி ஏறி ஒரு சந்தோஷத்தை கொண்டு வர போகிறதா அல்லது துக்கத்தை கொண்டு வர போகிறதா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடடா பாவம் நல்லா தான் இருந்தது அட்வென்ட் ஹோட்டல் அப்படின்ற ஒரு பங்கு, அதை இன்னைக்கு பாவம் 5% போட்டு தள்ளிட்டாங்க. லோயர் ஃப்ரீஸ் வாங்கிறதுக்கு ஆளுகளே இல்லை, விற்கிறக்கு அங்கே ஏகப்பட்ட பேர் விற்றதுனால இன்றைக்கி, அதாவது இன்றைய தேதியில் இந்த செகண்டில் மனநிலைமை மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்னா, இந்த பங்கை பிடிச்சி விற்றுடணும்னு எல்லாம் விற்று விட்டாங்க. வாங்குறக்கே ஆளுக யார் இல்லை, அதனால் இது இன்றைக்கி 5% லோயர் ஃப்ரீஸாக இருக்குது. இந்த பங்கினுடைய சமீபத்தினுடைய விலை எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு 5 டேஸில் 310 330ன்னு போயிட்டு இப்போ 296 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இப்படி நடக்கும், அதாவது திடீர்னு வாங்கிறதுக்கே ஆளுக இல்லாமல் அந்த பங்கு லோயர் சர்க்கியூட்டு போய் ஹிட் ஆகிடும். இதுக்கு பேர் தான் லோயர் சர்க்கியூட் என்பது. என்பதில் இன்னொரு 2 முக்கியமான பங்குகள், அதில் இந்த ஒன் சோர்ஸ் அப்படின்ற பங்கு இன்றைக்கி 5% மேல் நோக்கி ஏறி இருக்கு. அதாவது இந்த 2 பங்குகளுமே முக்கியமான ஒரு ட்ரேடிங் மூவிங் ஆவரேஜஸ் பக்கத்தில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இனி அவன் எந்த பக்கம் போவான், சிங்கப்பாதையா பூப்பாதையான்னு தெரில. ஒரு உதாரணத்துக்கு, அட ஷேர் மார்க்கெட்டில் இத்தனை பேர் சந்தோஷமாக இருக்காங்களே, மேலே வந்து ஹையில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு லாபத்தை புக் பண்ணலாமா இல்லை மொத்தமாக விற்றுட்டு வேறு பங்கை வாங்கலாமான்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கள் நிலைமையை பார்த்தீங்களா, இவன்லாம் வந்து கொஞ்சமாவது ஏறி வருவானா அப்படின்னு நாங்கள் காத்து கிடக்கிறோம் அப்படின்னு இந்த எல்ஜி எக்யூப்மெண்ட் ஷேர் வச்சுருக்கவங்களாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி இந்த பங்கு மேல் நோக்கி ஏறி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது பக்கத்தில் இந்த எல்ஜி எக்யூப்மெண்ட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றது ஒரு செய்தி. அவன் மட்டும் இல்லை, இந்த ஒன் சோர்ஸ் அப்படின்ற பங்குமே அவனுடைய 250 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இது போன்ற மூவிங் ஆவரேஜ் பக்கத்துக்குள்ள ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் அப்படின்றதுல இது போன்ற சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. யாரை பார்த்தியா அழுவியா அப்படின்ற ஷேரை வாங்கி வச்சுருக்கேன்னு கிண்டல் பண்ணிங்க. இன்றைக்கி எங்கள் ஷேர் பார்த்தீங்களா, அழுவாலியா கான்ட்ராக்ட்னு ஒருத்தன் 12% ஏறி இருக்கான். உங்கள் ஷேராக ஏறிச்சு, அழுவியா அப்படின்னு பேர் வச்சுருக்கக்கூடிய எங்கள் ஷேர் தானே ஏறிச்சு. அதனால் யார் சந்தோஷமாக இருக்கா, அழுவாலியா அப்படின்னு பேர் வச்சாலும் நாங்கள் தான் ஏன் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு
இந்த அலுவாலியா கான்ட்ராக்ட் ஷேர் வச்சவங்கெல்லாம் இன்றைக்கி சட்டக்கால பட்டனை தூக்கி விட்டுட்டு ஜாலியாக ரோட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. மொத்தம் 12% ஏறி இருக்கக்கூடிய இந்த அலுவாலியா கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்ற பங்கு கடந்த ஒரு வருஷத்தில் என்ன சாதனை பண்ணுச்சுன்னா வெறும் 2.25% தான் மொத்தத்துக்கு ஏறி இருக்குது. போன வருஷம் இந்நேரத்துக்கும் இந்த வருஷம் இந்நேரத்துக்கும் அவனை சாதிச்சது என்னமோ 2.25% தான். ஆனால் வேற ஒரு சாதனை என்ன பண்ணியிருக்கான்னா ஆல்மோஸ்ட் 600 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக ஏறி வந்திருக்கான். அது ஒரு சாதனை பண்ணியிருக்கான். மொத்தமே ஒரே ஒரு ரவுண்டு தான் இந்த வருஷத்தில் போயிருக்கான். அந்த ஒரு ரவுண்டு உருப்படியான ஒரு ரவுண்டாக பண்ணி வச்சிருக்கு இந்த அலுவாலியா கான்ட்ராக்ட்ஸ். இதனால் அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி தான். அதாவது எந்த ஒரு ஷேராக இருந்தாலும் கொண்டு போய் ஏதாவது ஒரு முட்டுச்சந்தில் நிறுத்தி வச்சிருவீங்க. அப்படி செய்யலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராது இல்லையா அப்படின்றதா இந்த இஐடி பேரி ஷேரினுடைய மைண்ட் வாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த இஐடி பேரி ஷேரினுடைய ப்ரைஸ் வந்து கரெக்டாக ஒரு முட்டுச்சந்தில் கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அது 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இடத்துல இருக்குது. இனி இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பேர்த்துக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் சில ஷேர்கள் திடீர்னு எந்த பக்கம் போகும், மேலேயா கீழேயான்னு ரொம்ப ஆவலோடு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி சுவாரஸ்யமான பங்குகளுடைய லிஸ்ட்டில் இந்த இஐடி பேரி அப்படின்ற ஷேர் இருக்குது. எந்த பக்கம் போக போகிறானோ என்ன ஆகுமோ அப்படின்னு ஒரே பரபரப்பாக இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு முட்டுச்சந்தில் ஒன்று வந்து இந்த பங்கை நிறுத்தி வச்சுருக்காங்க. இதுக்கு தான் நாங்கள் யார் வம்புக்கும் போகிறதில்ல தும்புக்கும் போகிறதில்ல, நாங்கள் உண்டு எங்கள் வேலை உண்டுன்னு இருந்துறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஷேர் மார்க்கெட் விட்டு ரொம்ப அதிகமாக இந்த ஃபாரெக்ஸு இந்த பிட்காயின் போன்ற இடத்துக்கெல்லாம் நிறைய பேர் போகிறதில்ல. ஏன் அப்படின்னா அவனுக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. இதையாவது ஒரு மாதிரி புரிஞ்சுக்கலாம். சரி டாட்டா மோட்டரா அவன் ஏதோ வண்டி விற்கலையாட்டு இருக்குது, அப்புறம் மறுபடியும் ஏதாவது அடுத்த சீசனில் இது வண்டி அதிகமாக விற்றான்னா வந்துடுவானோ அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன புரிதல் இருக்கும். இந்த பிட்காயின் லேஸ் வாக்கில் அவனை கொண்டு வந்து 1 லட்சத்துக்கு கீழே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. நாம் இனி இது என்னன்னு நினைக்கிறது, பிட்காயின் இனி என்ன ஆகும்னு யாருனால சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி கூட அது 1,25,000 போனான். லேஸ் வாக்கில் அவனை 25% கீழே இறக்கிவிட்டேன். இந்த ராபர்ட் கியோஸ்கி தான், அவர் தான் நிறைய பேர் கிண்ட அடிச்சுட்டு இருந்தாங்க. அவர் தான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தார், அவ்வளோதான் ஷேர் மார்க்கெட்டு பூமாதேவி வாயை பழக்க போகிறா, எல்லாம் உள்ளே போகிறீங்க, பிட்காயின் தான் பட்டையை கிளப்ப போகுது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். கடைசியில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் வந்து அப்போ இறங்கிட்டு இருந்தது அவர் சொல்லிட்டு இருந்த சமயத்தில். இப்போ இந்த யூஎஸ் டாலர் இண்டெக்ஸை பற்றி அடுத்த ஸ்லைடில் செய்தியை பார்ப்போம். இப்போதைக்கு இந்த பிட்காயினில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பயமுறுத்துறான். இனி பிட்காயின் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பரபரப்பு வருது பார்த்தீங்களா. இப்போ ஷேர் மார்க்கெட்டு கூட நம்மளுக்கு தண்ணிப்பட்ட பாடு. சரி என்ன ஒரு 50% இறங்கிட்டானா, அல்லது வாங்கின ரேட்லேருந்து ஒரு 80% கூட இறங்கட்டும், ஆனால் அது வந்து ஒரு லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி அப்படின்ற பட்சத்தில் சரி ஏதாவது ஒரு நல்லது நடக்குமோன்னு நம்ம ஒரு மாதிரி நம்பிக்கையாக கூந்துக்கிட்டு இருப்போம். இப்போ இந்த பிட்காயினில் என்ன ஆகும், என்னடா இவன் 30% இறங்கிட்டான் பயமாக இருக்கே அப்படின்ற மாதிரி வரும். நண்பர்களே இன்றைக்கி இந்த மார்க்கெட்டில் நான் போய் பார்க்குறேன், இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸு நிஃப்டி நெக்ஸ்ட் 50 எல்லாம் எடுத்து பார்க்கல, இந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் மைக்ரோ கேப் இண்டெக்ஸும் வந்து இட் ஃபீல்ஸ் குட் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி பல பங்குகள் வந்து டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்டில் எடுத்து பார்க்கிற பல பேர் 5%க்கு மேலே நிறைய பேர் இருக்கான். அப்போ ப்ராபப்ளி இன்றைக்கி மார்க்கெட்டில் பெருசாக சம்பவம் இல்லைனாலும் போர்ட்ஃபோலியோ மேபி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பல பேர்த்துக்கிட்ட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் லார்ஜ் கேப்பில் அதிகமாக எடுக்காத சில பேர்லாம் இருப்பாங்க. நிறைய பேர் இந்த ஸ்மால் கேப்பு மிட் கேப் மைக்ரோ கேப்னு வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி மகிழ்ச்சி வந்திருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. கேப்ரியல்னு ஒரு பங்கு பாவம் அருமையான ஒரு செல்லக்குட்டியான பங்காக இருந்தது, அதை பிடிச்சி இன்றைக்கி 11% இறக்கி விட்ருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப கொடுமை. இருந்தாலும் அந்த பங்கில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 10% இறங்கினாலும் புதுசாக போய் வாங்கினவங்க தான் பாவம் லாக் ஆகிட்டு என்னடா 10% இறங்கி போச்சேன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் பழைய ஆளுகளுக்கு இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு. ஏப்பா 500 ரூபாயிலிருந்து அவன் மேலே போனான் 1300 வரைக்கும், இப்போ கொஞ்சோண்டு இறங்கியிருக்கான், இதெல்லாம் எங்களுக்கு ஒரு விஷயமா, இப்போ நினச்சா கூட நாங்கள் அதெல்லாம் விட்டு வெளியே வருவோம் போங்கயா அப்படின்ற மாதிரி அந்த காலத்தில் உள்ள என்ட்ரானவங்களாம் இருப்பாங்க. ஸோ கேப்ரியல் அப்படின்ற பங்கில் வந்து இன்றைக்கி 10% இறங்கியிருந்தாலும் அது உச்சியிலிருந்து இறங்கக்கூடிய ஒரு இறக்கமாகத்தான் இந்த மார்க்கெட் பார்க்குது. இந்த நாளில் நல்ல நல்ல செய்திகள் என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பராஸ் டிஃபென்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு ஒன்று, அவங்க வந்து 71.68 கோடிக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. சரி மகிழ்ச்சி. அதே மாதிரி இந்த அதானி கிரீன் எனர்ஜி அப்படின்ற பங்குனுடைய இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் அப்படின்ற ஸ்லைடை வெளியிட்டிருந்தாங்க. அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்லைடில் வந்து எனர்ஜி ரிலேட்டடாக எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் அது ஒன்று வெளியிட்டிருந்தாங்க, அவங்களுடைய இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் என்ன அப்படின்ட்டு.
ஸோ இதில் பார்க்கும்போதே இந்த அதானி குரூப் எங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஃப்ளாக்ஷிப் கம்பெனி அதானி என்டர்பிரைசஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாமே ஏல தான் ஸ்டார்ட் ஆகுது. அம்புஜான்னு ஒன்று அக்வஷன் பண்ணாங்க, அதுவும் ஏல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏசிசின்றதும் ஒரு பங்கு, அதுவும் ஏல தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் இந்த ரைட்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, ஏதாவது ஒரு ரயில்வே துறையில் ஒரு நல்ல நியூஸை ஏதாவது வெளியிடுங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ரைட்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்வெஸ்டர் மீட்டிங், அதாவது எஃப்ஐஐ அண்ட் டிஐ குரூப், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும், டிஐ இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் ஆகட்டும், 2 பேர்த்தோட எங்களோட இன்வெஸ்டர் மீட் அப்படின்றது ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். அது வந்து நவம்பர் 20ஆம் தேதி நடக்குதுன்றாங்க. ஸோ இப்போ பார்த்த நியூஸ்கள்லேயே இது ஒரு பெரிய நியூஸாக வந்து சேருமா அப்படின்னு நிறைய ட்ரேடர்கள் போய் அந்த ரைட்ஸினுடைய சார்ட்டை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இந்த பங்கு இதுக்கு முன்னாடி ஒரு முறை ஒரு தடவை பிரேக் அவுட் ஆனால் அதிலிருந்து ஒரு 10% ஏறினா. அப்போ இந்த முறை ஏதாவது இந்த நியூஸை வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணுவானா அப்படின்றதான் இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது. 252 ரூபாயில் இருக்கக்கூடிய பங்கு நியூஸ்கள் வரும் பொழுது அடுத்தடுத்த வாரங்களில் ஏதாவது கீழே இறங்குமா அல்லது மேலே ஏறுமா, முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்லேருந்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு ஒரு நியூஸ் ஓரியன்டான ஒரு செய்தியாக இந்த ரைட்ஸ் அப்படின்றது இருக்குது. ராம்கோ சிமெண்ட் அப்படின்னு ஒரு பங்கு, அவன் குறிப்பிட்ட ஒரு சென்டர் பாயிண்டில் இருக்கான். இனி யாரை மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கான்னு தெரில. கும்பாக்குட்டியை மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கானா அல்லது ஒரு காளை மாட்டை மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கானான்னு தெரியல. பட் ரொம்ப சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த ராம்கோ சிமெண்ட் இருக்குது. ஸோ இன்னும் சில நாட்கள் கழித்து தான் ஒரு காளையை தான் நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்ற மாதிரி காளை கூட போக போகுதா அல்லது கரடிகளோட போக போகுதா அப்படின்றது இந்த ராம்கோ சிமெண்ட்டை கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தா தான் தெரிய வரும். நண்பர்களே, செபி ஒரு நியூஸ் வெளியிடுதுனாவே நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுக்கு கடந்த காலம் ஞாபகம் வரும். ஏதாவது ஒரு பங்கை பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் விட்றாங்கன்னு வச்சிங்களேன், பிசிஜி, ஜி என்டர்டெயின்மெண்ட், ஜீல் அப்படின்னு ஏதாவது ஒரு நியூஸ் வருதுன்னு வச்சிங்களேன், உடனே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றபடி இப்போ சமீபத்தில் இன்னொன்று எச்சரிக்கை விட்டாங்க. இந்த ஐபிஓவில் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பற்றி ஏதோ ஒரு தகவல் வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தினுடைய கரெக்டான டிஸ்கவரபிலிட்டி பர்சன்டேஜே கொஞ்சம் சுமாராக இருக்குது. ஸோ அதில் ஏதோ ஒன்று அவங்க ஃபைன் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு தப்பு இது இருக்கா அப்படின்ற மாதிரி ஃபைன் பண்ணுறாங்க. அப்படித்தான் சமீபத்தில் டிஜிட்டல் கோல்டு வந்து அது ரெகுலேட்டட் இல்லை அப்படின்னு அவங்களுடைய கவலையை தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் ஒரு நியூஸ் என்ன படிக்கிறேன் அப்படின்னா, இந்த டிஜிட்டல் டிஜிட்டல் கோல்டுனுடைய சேல்ஸ் வந்து கம்மியாயிருக்கு. அப்போ அதுக்கு பொதுவாக நிறைய பேர் கோல்டு இடிஎஃப் அல்லது ஃபிசிக்கல் கோல்டு வாங்குகிற வழியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல். ஸோ என்றைக்கு நம்மளுடைய ரெகுலேட்டர் எதை பற்றி பேசுகிறாரோ அப்போ உஷாராயிக்கணும் அப்படின்றதான் இது ஒன்று. ஸோ இந்த மார்க்சன்ஸ் ஃபார்மா அப்படின்ற ஒரு பங்கு, எம்ஃபாசிஸ் அப்படின்ற ஒரு பங்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்ன செய்யும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பேர் ஆர்வமாக இருக்காங்க. எத்தனையோ முறை வந்து பல கரடி குட்டிகள் இந்த எம்ஃபாசிஸை கீழே தள்ளி விடணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே போகணும்னு அவன் ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் ஒவ்வொரு முறையும் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருந்திருக்கு இந்த எம்ஃபாசிஸ். இனி என்ன ஆகும் அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த மார்க்சன்ஸ் ஃபார்மாவெல்லாம் எந்த காலத்துலேயே பிடிச்சி கரடிகளோட போய் கரடிகளோட குடித்தனம் பண்ணுறான்னு பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க. அது கீழே கடந்த பங்கு மார்க்சன்ஸ் ஃபார்மா கடந்த 2 மாதங்களாக அப்படியே லேசாக ஆடிக்கிட்டு இருக்கான். இனி இந்த பங்கை வந்து 2 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ஏற்ற போகிறாங்களா அல்லது 50 days மூவிங் ஆவரேஜ் கீழே இறக்க போகிறாங்களா அப்படின்றது தெரில. இந்த பங்கு ஒரு மிக குறிப்பிட்ட ஒரு இடத்துல ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய 2 பங்குகள். இப்போ கடைசி என்ன பார்க்குறேன்னா, இந்த அமெரிக்காவுடைய ட்ரம்ப்பினுடைய வருகைக்கு பிறகு அமெரிக்க டாலர் இண்டெக்ஸே இறங்கி போச்சு. இந்த ராபர்ட் கியோஸ்கி முதல் கொண்டு எத்தனையோ பேர் அமெரிக்க டாலர், கும்பாக்குட்டி டாலர் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன நிலையில் இருக்குது அப்படின்றத எடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம போய் எடுத்து பார்க்குறோம். இந்த யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் வந்து முதல்ல கடைசியாக பார்த்தப்போ 97 ரூபா பக்கத்துலலாம் ஆடிக்கிட்டு இருந்தான். இப்போ ஒரு மாதிரி ட்ரம்ப்பினுடைய நடவடிக்கை கரெக்டோ அப்படின்ற மாதிரி அவன் பாட்டுக்கு 99 ரூபாய்க்கு வந்துட்டான். அவன் சொல்கிறதாங்க ஜெயிக்குது. போட்டான் பார்த்தீங்களாங்க. இப்போ ஒரு ட்ரம்ப் அவர்கள் வந்து மிஸ்டர் ட்ரம்ப் வாட் ஹீ டோல்ட் வெரி சிவியர் பெனால்ட்டிஸ் கம்மிங் அப்படின்னு ஒரு அடியாக போட்டு தள்ளிட்டாப்ல. ஏற்கனவே மார்க்கெட்டில் கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் சில நாட்களாக பரவாயில்ல, பல பங்குகள் மேல் நோக்கி ஏறி வர ஆரம்பிச்சிருந்தான். இந்த சமயத்தில் பார்த்தீங்களா, அவருடைய வாய்க்கு ஒரு பவர் இருக்குது. இந்த மாதிரி ரஷ்யாவோட யாரெல்லாம் டீல் பண்ணுறீங்களோ கடுமையான பெனால்ட்டி போடும். உடனே நம்ம இந்தியா ஒரு சாணக்கியத்தனமாக சரி எங்கள் நாட்டுக்கு ஒரு ஏகப்பட்ட பணம் நம்ம செலவு பண்ணுறோம், அதில் 10% நம்ம நாட்டினுடைய எல்பிஜி 10%க்கு வந்து அமெரிக்காவோட ஒரு டீல் போட்டிருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்கு. இத்தனை நாங்கள் பண்ணுறோமே, நீ அந்த வேலையை பண்ணுறியா
அந்த டேரிஃபில் 25% பெனால்ட்டி போட்டியே அதை நீ குறைச்சியா? ஊருக்குள்ளே ஒருத்தன் பெரிய ஆள் இருந்தான்னா அவனை பகைச்சிக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். நன்றி, வணக்கம்.